ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 8வது வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. அருமையான தேவ பிள்ளைகளே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். பாருங்க, தாவீது சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரை கண்டடைய சமயத்திலே அவரை தேடுங்கள். பாருங்க, சாலமோன் ராஜா சொல்லும் போது உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ என்னை கண்டடைய தக்க சமயத்தில் என்னை தேடுங்கள். பாருங்க, என்னை கண்டடையத்தக்க சமயத்தில் என்னை தேடுங்கள், உமது முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. பாருங்க, கர்த்தருடைய முகம், அது எப்படி அதை பார்க்க முடியும்? தேவனுடைய முகத்தை நாம் எப்படி பார்க்க முடியும்? கவனிங்க, சபையிலும் சரி, பாஸ்டர் எப்போ சொன்னாலும் சரி, காலையில ஜனங்களை விசுவாசிகளை சந்திக்கும் போது தினமும் காலையில எழுந்து பைபிள் படிச்சீங்களா, ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு எதுக்கு கேட்கறாங்க தெரியுங்களா? ஏதோ காலையில எழுந்து ஏதோ நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தா இதெல்லாம் செய்யணும் போல இருக்கு. நிச்சயமா கிடையாதுங்க. கவனிங்க, இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை, இதை நாம் எடுத்து வாசிக்கும் போதே தேவனுடைய முகத்தை நாம் தேடுகிறோம். உண்மையாகவே இந்த வார்த்தை, இந்த கர்த்தருடைய வேத வசனம், இந்த பரிசுத்த வேதாகமம், இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு உறுப்புகள், ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. கவனிங்க, நாம் வேத புஸ்தகத்தை திறக்கும் போதே கர்த்தருடைய முகத்தை தேடுகிறோம். இந்த வார்த்தை நம்மிடத்திலே முகமுகமாய் பேசும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, காரணம் இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை, இந்த வார்த்தையை நம்ம கையில வைத்திருக்கிற வேத புஸ்தகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர்தான் இந்த வார்த்தை. கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. எப்போலாம் இந்த வேத புஸ்தகத்தை நம்ம திறக்கிறோமோ, இதை நாம் தேடி இதை கண்டடைத்தக்க உண்மையாகவே இந்த இதில் உள்ள வசனங்களை தேடி வாசிக்கிறோமோ, கர்த்தருடைய முகத்தை தேடுகிறோம். இந்த வார்த்தை, தேவனுடைய முகம் நம்மிடத்திலே உண்மையாகவே முகமுகமாய் பேசும். இந்த வார்த்தை பாருங்க, முகமுகமாய் பேசும். உண்மையாகவே கர்த்தர், உண்மையாகவே அவரை கண்டடையத்தக்க சமயத்தில், அதிகாலையிலே வேதம் வாசிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும், உண்மையாகவே நாம் ஜெபனா அநேக விண்ணப்பங்களை மாத்திரம் ஏறெடுக்கிறோம். துதியின் சத்தத்தை, ஆராதனைகளை ஏறெடுப்போம். அது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில், அதுதான் தாவீது சொல்றார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள் அவரே கர்த்தரே சொல்லியிருக்கார். கர்த்தருடைய முகத்தை தேடினா என்ன நடக்கும்? நமக்கு வேண்டிய எல்லா காரியங்கள், எல்லா நன்மைகளையும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. நமக்கு வேண்டிய எல்லா காரியங்கள், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் உண்மையாகவே என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். இந்த காலவேளை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தருடைய முகத்தை நான் தேடுவேன். பாருங்க, கர்த்தருடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அப்ப தாவீது சொல்றான், என் இருதயம் சொல்லுது, ஆண்டவரே உம்முடைய முகத்தை தான் நான் தேட போறேன். அதிகாலையிலே கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவரிடத்திலே முகமுகமாய் பேசுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானியுங்கள். இந்த வார்த்தை உங்களிடத்திலே, இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களிடத்திலே முகமுகமாய் பேசும். கர்த்தருடைய முகத்தை நீங்கள் தரிசிக்க முடியும், பார்க்க முடியும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பலனளித்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, இன்றையிலிருந்து கர்த்தருடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம்? அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை, இந்த காலவேளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல கர்த்தருடைய முகத்தை தேடுவோம். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி. விசேஷமாய் இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாகவே என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. இந்த காலவேளை கர்த்தருடைய முகத்தை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. என் இருதயம் உண்மையாக உம்மிடத்திலே சொல்லிற்று, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் இன்று முதல் கர்த்தரை தேடுகிறவர்களாய், தேவனை தரிசிக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளை தேடி கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்படியாய், தரிசிக்கும்படியாய் பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய தொடர்ந்து ஆசீர்வதிக்க, தொடர்ந்து பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய முகத்தை இன்று முதல் நாம் தேடுவோம். ஆமென். வேத வாசிக்கிறதிலும் ஜபிக்கிறதிலும் கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருக்கிறது. கர்த்தருடைய முகத்தை எப்பொழுதும் தேடுவோம். அவரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை கண்டடை. கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. ஆமென்.